ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கடைக்கு கொஞ்சமாக ஜாமான் வாங்கி வச்சுருந்தேன். நம்மளே வந்து பாக்கெட் போட்டு தான் சில பொருட்கள் விற்பேன். அதுபோல் இன்றைக்கி சீனி, பொரிக்கடலை எல்லாமே நான் வந்து பாக்கெட் போடுறோம். இது 5 ரூபா பாக்கெட்டு. அதையுமே நான் வீட்டிலே போட்டு ரெடி பண்ணி கொடுக்குறது. மொத்தமாக 3 கிலோ 4 கிலோன்னு வாங்கி நம்ம சேலுக்குள்ளதை நம்மளே போட்டு நம்ம கடையில் விற்றுக்கிடலாம். எப்படி நம்ம வெளியே அடுத்த பிராண்டு போட்டு வாங்கி விற்கிறத விட இதில் நமக்கு ஒரு எப்படினாலும் கொஞ்சம் லாபம் கிடைக்கும். அதுபோல் வந்து இந்த பொட்டுக்கடலை வந்து 10 ரூபா பாக்கெட்டு, 5 ரூபா பாக்கெட்டு, அதுலேருந்து டபுள் மடங்காக்கி 10 ரூபா பாக்கெட்டு. இது வந்து மக்கள் வந்து மொத்தமாக வாங்குறதோட 5 ரூபா 10 ரூபா கேட்கனால இப்படி போட்டு வச்சோம்னா நமக்கு எடுத்து கொடுக்க ஈஸியாக இருக்கும். அதுபோல் சீனி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 1/4 கிலோ பண்டலாக போடுறது, கவர் வாங்கி வச்சு. மோஸ்ட்லி நாங்கள் இருக்க ஏரியாவில் 100 சீனி கூட கேட்டு வருவாங்க. அது தனியாக ஒரு பண்டல் பேப்பரில் மடக்கி வைக்கிறது. இது வந்து 1/2 கிலோ, 1 கிலோ கேட்டால் 2 எடுத்து கொடுத்துடலாம். ஆனால் 1 கிலோ போட்டு வச்சா ரொம்ப சேல் ஆகாது, 1/2 கிலோ தான் நிறைய போகும். அதனால் எப்போவுமே சீனியெல்லாம் வந்து வாங்கினேன்னா 1/2 கிலோ 1/4 கிலோ பாக்கெட் போடுவேன். அதேமாதிரி பொரிக்கடலை 5 ரூபா 10 ரூபா பாக்கெட் போடுறது. இது போல் நம்ம கடைக்கு தேவைப்பட்ட வெந்தயம், கடுகு, நல்ல மிளகு, ஜீரகம் எல்லாமே 5 ரூபா அட்டை போட்ட வீடியோவுமே உங்கள்கிட்ட நான் இதுக்கு முன்னாடி போட்டிருக்கேன். நீங்கள் குட்டியாக கடை இதேமாதிரி வச்சிருந்தீங்கன்னா மோஸ்ட்லி நீங்கள் போட்டு செய்கிறது உங்களுக்கு நல்லது. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போல் நீங்கள் சின்னமாக கடை இது வச்சிங்கன்னா நீங்களே செய்கிறது நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ போட்டுக்க பழைய வீடியோ நீங்கள் பார்த்துக்கணுங்க. வேறு ஒரு நல்ல ஒரு வீடியோவில் பார்ப்போம்.